வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2023 கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்கிறது, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ யூசிங் கூகுள் ஸ்லைட்ஸ். சரிங்களா? கூகுள் ஸ்லைடு மூலிமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா ஒருத்தர் பற்றிய இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக நெட் வேணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரௌசர் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் slides.google.com அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூகுள் ஸ்லைடோட பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ப்ரௌசரில். உங்களுடைய ப்ரௌசரில் உங்களுடைய நீங்கள் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ல லாகின் ஆகிருக்கீங்களோ அந்த லாகின் ஏற்கனவே உங்களுடைய அக்கௌண்ட்ல லாகின் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வராது. பட் நீங்கள் லாகின் ஆகாமல் இருந்தீங்க, ஃப்ரெஷ்ஷாக லாகின் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகினோட நேம் என்னவோ அந்த நேம் வந்து கொடுத்து நீங்கள் ஒன்று லாகின் வந்து ஆகிக்கணும். ஸோ பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு உங்களுடைய லாகின் வந்து கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. சரிங்களா? நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஸ்லைடினுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? கூகுள் ஸ்லைடினுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதான் ஃப்ரண்ட் பேஜ். சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா blank presentation அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த blank presentation அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த blank presentation அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எம்டியா ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ளவுட் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாமே செய்ய போகிறோம். சரிங்களா? கூகுள் க்ளவுட். சரிங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்காது. நேராக அந்த க்ளவுடில் தான் போய் டேட்டாஸ் அத்தனையுமே வந்து நீங்கள் பண்ணுறது அத்தனையுமே வந்து அங்கே தான் போய் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுங்க, அந்த ஃபைலுக்கு நேம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே அன்டைட்டில் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த அன்டைட்டில் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஃபைலோட பேர். நீங்கள் வந்து ஃபைலோட நேம் வந்து மாற்றிக்கோங்க. ஃபைல் நேம் மாற்றுறதுக்கு ஃபைல் அப்படிங்கிற மெனு கிளிக் பண்ணுங்க. ரீநேம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ என்ன நேம் வந்து கொடுத்துக்கோங்க. சரியா? போர்ட்ஃபோலியோ அல்லது ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ இல்லை யாராவது பேர் அப்படின்னா அந்த பேரை கொடுத்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி டைப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபைலோட நேம் வந்து கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைட்டில் ஸ்லைடு வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்லைடு. ஸோ இந்த டைட்டில் ஸ்லைடு கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தீம், உங்களுடைய ஸ்லைடு வந்து எப்படி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த தீமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? உங்களுடைய தீம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லைடு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்து இப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் லேஅவுட் தீம் அப்படின்னு இருக்கும். இந்த தீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் நான் இந்த டிசைன் வேணும்னு நினைக்கிறேன்னா அந்த டிசைனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டிசைனுக்கு தகுந்தது இங்கே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ டைட்டில். ஸோ டைட்டில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா உள்ள வச்சிங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி வரும். இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த கோட்டு மேலே வச்சிங்கன்னா டபுள் ஏரோ 4 ஏரோ வரும். உங்களுக்கு எந்த இடத்துல அந்த டைட்டில் டிஸ்பிளேன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மேலே மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். சரிங்களா? டைட்டில் அப்படிங்கிற இடத்துல யாரோட போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணீங்களோ அவங்களுடைய நேம். சரிங்களா? அவங்களுடைய பேர் வந்து கொடுத்துருக்கோம். இல்லைன்னா மை ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? மை ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டிசைன் எல்லாமே நீங்கள் அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் சைஸு கலரு இந்த மாதிரி எதை எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க கிளிக் ஆட் சப்டைட்டில் அப்படின்னு இருக்கும். அந்த
கிளிக் ஆட் சப்டைட்டில் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்னென்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ உங்களோட பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நேமு, சரிங்களா, உங்களுடைய நேம் என்ன, சரியா, நேம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ், உங்களுக்கு நீங்கள் எந்த காலேஜோ அந்த காலேஜோட பேர் போட்டுக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அலைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக அலைன்மெண்ட் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றுக்கு முன்ன பின்ன மாற்றி மாற்றி இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய விருப்பம், நீங்கள் சைஸ் வந்து எவ்வளோ பெருசு வேணாலும் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா, இந்த மாதிரி கொடுத்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அப்படியே வச்சுருங்க சென்டரா. இப்போ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இமேஜ் வேணால் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஃபோட்டோ இருந்தாலும் எடுத்து இன்சர்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. சரிங்களா, இமேஜ் நான் வந்து அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்ஸ், என்னோட கம்ப்யூட்டரில் இமேஜ் இருக்குது அப்படின்னா அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் எங்கே அந்த இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய ஃபோட்டோ எங்கேயாவது இருந்துச்சுன்னா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ வந்துடும். சரிங்களா, உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் எவ்வளோ பெருசு வேணுமோ, சின்னதாக பெருசு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இதை மை ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணியாச்சு. ஒரு பேஜ் ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ் ஓகே முடிஞ்சது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தீம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்டே நம்ம சொல்லியாச்சு, தீம் எனக்கு இந்த மாதிரி வேணும்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புதுசாக ஒரு ஸ்லைடு வந்து கிரியேட் பண்ணோம். புதுசாக ஒரு ஸ்லைடு கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் அப்படிங்கிறது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புதுசாக எம்டியாக ஒரு ஸ்லைடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, எம்டியாக வந்து ஒரு ஸ்லைடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இல்லை இந்த தீம் அப்படிங்கிறதையும் மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஏற்கனவே நீங்கள் அந்த என்ன தீம் செலக்ட் பண்ணீங்களோ அந்த தீமை மறுபடியும் போய் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரக்கூடிய எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிரும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல டைட்டில் கொடுத்துக்கோங்க. எபவுட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நியூ ஸ்லைடில் எபவுட் மீ, எபவுட் மீ அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டைட்டிலில் நேமு, சரிங்களா, உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் கேரியர் அப்ஜெக்டிவ், கேரியர் அப்ஜெக்டிவ், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த டாபிக்ஸ் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னென்ன இந்த மாதிரி எல்லாம் டாபிக்ஸ் எல்லாம் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஹெட்டிங்ஸ் வந்து போட்டுக்கோங்க. டேட்டா பற்றி ஏதோ டேட்டா பற்றி வந்து போடுங்க. சரிங்களா, டேட்டா பற்றி என்ன போடுமோ இது போட்டுக்கோங்க. டிபார்ட்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்பர், பெஸ்ட். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி அபவுட் மீ அப்படிங்கிறதுல இதை டைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய விருப்பம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அடுத்து புதுசாக இன்னொரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணுங்க. ஸோ எஜுகேஷனல் டைட்டில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த பாக்ஸில் என்ன பண்ணுறீங்க, ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட்
டேபிள் ஃபார்மேட்ல நான் வேணும். இப்போ சீரியல் நம்பர், குவாலிஃபிகேஷன், எங்க படிச்சீங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு வேணும்னா 4 காலம் வேணும்னா அப்போ டேபிள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு எத்தனை காலம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன், இன்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சீரியல் நம்பர் 1, குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, எங்க படிச்சீங்க அப்படின்னா எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலோட பேர் டைப் பண்ணிக்கோங்க. 80%. டிப்ளமோ, இன்ஸ்டிடியூஷனோட பேரு, பர்சியூ, அப்படின்னு சொல்லி போட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஹெட்டிங் வந்து போல்டாக வைக்கணும், சென்டராக வைக்கணும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் இருக்கும். ஃபார்மேட் அப்படிங்கிறதுல அலைன், இண்டன், லைன், பேராகிராஃப், புல்லட்ஸ், நம்பரிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி எல்லாம் அலைன் பண்ண போட்டுக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகே, அடுத்தது இது முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா இது இல்லாமல் வேற என்னென்ன ஸ்கில்லாம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. சரிங்களா? எம்எஸ் ஆஃபீஸ் என்னென்னலாம் இது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமா என்னென்ன தேவை தெரியுமா எல்லாம் டைப் பண்ணிக்கலாம். எம்எஸ் ஆஃபீஸு, பைத்தான், அதுக்கப்புறம் ஜாவா, HTML, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ டைப் பண்ணிட்டு இதை வந்து ஏதாவது புல்லட்ஸ் மாதிரி போடணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் நம்பரிங், புல்லட் எந்த மாதிரி புல்லட் வேணுமோ புல்லட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னா புல்லட்ஸ் வந்துருச்சு. சரிங்களா? அவ்வளோதான். சைஸ் பெருசு பண்றது, சின்னது பண்றது, அதெல்லாம் உங்களோட விருப்பம். நீங்க எப்படி வேணுமோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்லைடு. நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட், அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸ், அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸ். அகாடமிக் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா காலேஜ் அட்டனன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இதை ஒன்று என்ன நீங்கள் பண்ணீங்களோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? சரிங்களா? அச்சீவ்மெண்ட், ACHIEVA, அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு இப்போ அச்சீவ்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஒர்க் ஷாப், ஏதாவது ஒர்க் ஷாப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், பார்ட்டிசிபேஷன். அதுக்கப்புறம் ஆன்லைன் சர்டிஃபிகேஷன், ஏதாவது என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம். அப்புறம் அவார்ட்ஸ், அவார்ட்ஸ் அதில் சர்டிஃபிகேட் ஏதாவது இமேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இமேஜையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு என்னென்ன கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஃபோன் நம்பர், சரிங்களா? ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வேற என்ன டேட்டாஸ்லாம் வச்சுருக்கீங்களோ ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இந்த மாதிரி என்னென்னலாம் நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன அட்ரஸ், அட்ரஸ் டைப் பண்ணுங்க. சரிங்களா? ஃபோன் நம்பர் என்ன, வாட்ஸ்அப் நம்பர் என்ன, இமெயில் அட்ரஸ் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு நம்ம டைப் பண்ணிடுவோம். சரிங்க?
டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் நிறைய டிரான்சிஷன் இருக்கு, லே அவுட் இருக்கு, பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறது இருக்கு, நிறைய இருக்கு. அதில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மாற்ற சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவே சேவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேவ் ஆயிரும். நீங்கள் இந்த டேட்டாவை வேற யாருக்காவது வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபைல் அப்படிங்கிறதுல போயிட்டு ஷேர் அப்படின்னு இருக்கும். ஷேர் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய மெயில் ஐடி கொடுக்கலாம். சரிங்களா? மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப் பண்ணீங்க அப்படின்னா மெயில் ஐடி வந்து வரும். எந்த மெயிலுக்கு யாருக்கு அனுப்ப போறீங்களோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் இதுல பாத்தீங்க அப்படின்னா வியூவர் கமெண்டர் எடிட்டர் இருக்கு. எடிட்டர்னா அவங்க வந்து உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். வியூவர் அப்படின்னா அவங்க பார்க்க மட்டும்தான் முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களா பார்த்து அவர் வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னா எடிட்டர்னு கொடுங்க. இல்ல அவர் வந்து வியூ மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வியூவர் அப்படின்னு கொடுத்து சென்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடு வந்து அப்படியே வந்து அந்த மெயிலுக்கு வந்து சென்ட் ஆயிரும். சரிங்களா? சரிங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் ஸ்லைடு யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதுல நான் கிரியேட் பண்ணதை வந்து அப்படியே ஸ்லைடா நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா அது எப்படி பார்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஸ்லைடு ஷோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லைட் ஷோ அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வரிசை அப்படியே ஸ்டார்டிங் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இப்போ வருது. அதுக்கப்புறம் அபவுட் மீ, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்கில்லு, அகடமிக் ப்ராஜெக்ட், அச்சீவ்மெண்ட்ஸு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ். ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். ஈஸியாக வந்து எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் மூமெண்ட்டில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட் என்ன அப்படிங்கிறத கேளுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த கிளவுட் கம்பெனியினுடைய அடுத்த லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சந்திக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.